எவ்வளோ பேர் இந்த உலகத்துல கடவுளை நான் எப்படிங்க பிரியப்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணுமா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணணுமா, இதெல்லாம் செய்யணுமா? எங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க கடவுள் பெரியவர், நல்லவர், வல்லவர், எனக்கு செய்வார் நம்பிட்டீங்கன்னா அவர் பிரியப்பட்டு ரொம்ப கடவுளை பிரியப்படுத்துறது ரொம்ப ஈஸிங்க. அவரை பிரியப்படுத்த தொடங்குறது வந்து ஆக்சுவலா ரொம்ப எவ்வளவு கிருபையானவர், எவ்வளவு நல்லவர்ன்றதை பாருங்க. எப்பா ஒண்ணு இல்லை, என்ன நம்பு அப்படின்றார், நான் செய்ய தொடங்குறேன். இது என்னங்க ரொம்ப ஓவரா எதிர்பார்க்கிறாரு அவர் நம்மகிட்ட? எப்ப காலைல எந்திரிக்கிறப்போ ஒரு நம்பிக்கையோட எந்திரி, நம்பிக்கையோட காலை கீழே வை, பெட்ல இருந்து நம்பிக்கையோட போய் ரெடி ஆகு. நான் இருக்கிறேன், உன்னோட இருக்கிறேன், உன் பட்சத்துல இருக்கிறேன், உனக்காக காரியங்களை வாய்க்க செய்வேன். வேலைக்கு போறப்போ நம்பிக்கையோட போ, உட்காந்து சாப்பிடுறப்போ நம்பிக்கையோட சாப்பிடு, வாகனத்தை ஓட்டிட்டு போறப்போ பயத்தோட போ, நம்பிக்கையோட போ, உன் பிள்ளைகளை வளர்க்கிறப்போ நம்பிக்கையோட செய், விளையாடுறப்போ நம்பிக்கையோட போய் விளையாடு, தூங்குறப்போ நம்பிக்கையோட. என்னங்க இது எப்படி இருக்குன்னா, தேவன் சில கட்டளைகள் எல்லாம் வந்து ஒரு கட்டளை மாதிரியே தெரியாது, சந்தோஷமா இருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாத்தையுமே நம்பிக்கையோட செய், என்ன நம்பு, நான் பிரியப்படுறவங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார்.